பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னால் பச்சை பசேலன் இருக்குது. அப்படி கேள்விப்பட்டிருக்குது தானே. இந்த பச்சை பசேலன் இருக்குது, செக்க செவப்பாக இருக்குது, வெள்ளை வெளிரண்டு இருக்குது, கட்டை கருப்பாக இருக்குது, அப்படி சொல்கிறது தானே. ஆனால் நீளத்துக்கெல்லாம் அப்படி சொல்ல மாட்டோம். ஆனால் கருப்பு சிவப்பு வெள்ளை, கருப்பு சிவப்பு வெள்ளை பச்சை, இந்த 4 நிறத்துக்கும் நாங்கள் இப்படி பயன்படுத்துவோம். பச்சை பசேலன் இருக்குது, செக்க செவப்பாக இருக்குது, வெள்ளை வெளிரண்டு இருக்குது, கட்டை கருப்பாக இருக்குது, அப்படிலாம் சொல்லுவோம். அப்படி தானே. இதை சிங்களத்தில் எப்படி சொல்கிறதுன்னு தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தரப்போகிறேன். சரியா? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பச்சை பசேலன் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது கொளம கொளப்பாட்டாய், கொளம கொளப்பாட்டாய் அப்படின்னு சொல்கிறது. விளையாடா, கொளம கொளப்பாட்டாய் அப்படின்னு சொன்னால் பச்சை பசேலன் இருக்குது, பச்சையோ பச்சையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ வெள்ளை வெளிரண்டு இருக்குது எப்படி சொல்கிறது? சுதும சுதுய், அவ்வளவுதான். சுதும சுதுன்னு சொன்னால் வெள்ளை வெளிரண்டு இருக்குது. அப்போ தீயனவாண்டு வராதான்னு கேட்டால் இல்லை, அப்படிலாம் வராது. சுதும சுதுன்னு சொன்னாலே போதும், வெள்ளை வெளிரண்டு இருக்குது, வெள்ளை வெள்ளையாக இருக்குது அப்படின்ற அர்த்தங்களை தந்துடும். சரிதானே? அப்போது கட்டை கருப்பாக இருக்குன்னு எப்படி சொல்கிறது? கழும கழுய். கட்டை கருப்பாக இருக்குது, கருப்பாக இருக்குது, கட்டை கருன்னு இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது? கழும கழுய் அப்படின்னு சொல்கிறது. அப்போ செக்க சிவப்பாக இருக்குது, செக்க செவேர் இருக்குதுன்னு சொல்கிறது நாங்கள் சிவப்புக்கு. அதுக்கு நாங்கள் சொல்கிறது ரத்தும ரத்தோய் அவ்வளவு சொன்னால் போதும். அந்த தீயனவா இருக்குது அதெல்லாம் போடணுமான்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. செக்க செவேர்ன்னு இருக்குன்னு சொல்லும்போது என்னது? ரத்தும ரத்தோயின்னு சொன்னால் மட்டும் போதும். ரத்தும ரத்தோய் செக்க செவேர்ன்னு இருக்குது. செக்க செக்க செவந்த பொண்ணு இந்த சிங்கத்துக்கு சமஞ்ச கண்